ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, என் குட்டி பையனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கஞ்சி செஞ்சு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில். தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து வெது வெதுப்பாயிருச்சு. இப்போ நான் கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பெரிய டம்ளரில் 1.25 டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 110 ml இருக்கும் மொத்தமாக. ஸோ இப்போ வந்து வெது வெதுப்பாயிருச்சு தண்ணி. இப்போ இந்த டைமில் வறுத்த ரவை, நெய்யில் வறுத்த ரவா ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். 1.25 டம்ளருக்கு 3 ஸ்பூன். ஸோ பசி இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க, இல்லை அப்படின்னா இதில் பாதியாவது சாப்பிடுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து செய்யும்போது கொஞ்சம் கூடவே எப்போதுமே செய்யணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காது. அதுக்காக தான். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இது வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சமாக ஆகிடும். அதனால் உப்பு வந்து பார்த்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுடுங்க. கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, கெட்டிப்படாமல். ஸோ இது வந்து கலர் வந்து நேச்சுரலாக மஞ்சள் கலர் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம், ஃபுட் கலர் கிடையாது. ஸோ அதே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கலர் இருக்குது அப்படின்னா. ஸோ கலர் உங்களுக்கு லேசாக கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அந்த சால்ட்டி டேஸ்ட்டு அந்த ரவா வெந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெது வெதுப்பாக நம்ம வந்து கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் என்னோடய குட்டி பையனுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று கொடுப்பேன். ஸோ இதே மாதிரி தான் தண்ணி வெது வெதுப்பானதும் நம்ம வந்து எதில் செய்கிறோமோ அந்த மாவு அது எல்லாத்தையும் வந்து இது மாதிரி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துப்பேன். ஒரு சில இதெல்லாம் வந்து ஸ்வீட் செய்வேன். ஸோ அதெல்லாம் வந்து சுகர் சேர்த்துப்பேன். அடுத்து வந்து நெய் சேர்க்குறது, சால்ட் வந்து நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது, அது எல்லாமே இருக்குது. ஸோ முடிஞ்சது அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் நான் செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சா, அப்படியே பொங்கி வர மாதிரி இருக்கும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நான் வெந்து வரும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வெந்து வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இன்னும் திக்காகிடும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இறக்கி கொண்டு வந்தாச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கப் அண்ட் சாசரில் அந்த சாசர் இருக்கும் பார்த்தீங்களா, பீங்கானில், இதில் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இது ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு நார்மல் டெம்பரேச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதிலே நீங்கள் வந்து ஊட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு நெய் வந்து இதில் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.